செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி மீதான அந்த வழக்கு குறித்தும் அவருக்கு தொடர்புடைய நபர்கள் சகோதரர் அசோக்கிற்கு நெருக்கமானவர் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சங்கர் ஆனந்த் அவர் தொடர்பான இடங்களில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தி வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொங்கு மெஸ் மணி செந்தில் பாலாஜியின் அரசியல் அல்லாத நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பவர் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே வழக்கில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து ரெய்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. வணக்கம். யாருக்கு தொடர்புடைய இடங்கள்ல தற்பொழுது ரெய்டானது நடைபெற்று வருகிறது? எத்தனை இடங்கள்ல மொத்தமாக இன்றைய தினத்துல அமலாக்கத்துறை ரெய்டில் ஈடுபட இருக்கிறார்கள்? வணக்கம். கரூரில் மற்றும் 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென்று இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறார்கள். அரசு ஒப்பந்ததாரரான MC சங்கர் ஆனந்த் வீடு, அவருடைய அலுவலகம், அதே போன்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபரான மெஸ் மணி என்கிற சுப்பிரமணி வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று திடீர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் அரசு நிறுவனங்களில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதும், அதே போன்று அரசு தொடர்புகான இவர்கள் அந்த ஒப்பந்தங்களை எடுத்து அவர்களுக்கு நெருக்கமான நபர்களுக்கு கொடுப்பதுமாக பல ஆண்டுகளாக செய்து வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு 3 முறை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பொழுது அடுத்தபடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இவர்கள் அரசுக்கு சொந்தமான ஒப்பந்தங்களில் எவ்வளவு முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் முழுமையாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த விவகாரத்தை தொடர்புடைய இடங்களிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள், அதே போன்று அரசுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பொழுது பிறகுதான் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சென்னையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது.